பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 21 ஏழையின் கூக்குரலுக்கு தன் சேவையை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. நமக்கு ஒரு ஆபத்து, பிரச்சனை, தேவை வரும்போது ஆண்டவரே உதவி செய்யணும் சத்தம் போடுறோம்ல. அது கேட்கணுமானா நீங்க என்ன செய்யணுமா, ஏழையின் கூக்குரலுக்கு நீங்க செவி கொடுக்கணும். அப்போ நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுப்பார். ஒரு ஏழை கூப்பிடும் போது நீங்க காதை அடைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் அமைதியா இருப்பாராம். இவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை, ரொம்ப சீரியஸா யோசிங்க. ஒரு ஏழை அம்மா தாயே பிச்சு கொடுங்கன்னு கேட்கறான்னு வைங்களேன். நிறைய ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, இருக்கலாம். பாதி பேர் ஏமாத்துறாங்க, பாதி பேர் உண்மையா கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல. அது யார் உண்மை யார் பொய்ன்னு நம்ம கணக்கு ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. ஒரு சின்ன உதவி தானே, ஒரு சாப்பாட்டுக்கான காசு கொடுத்துட்டா அவங்க உண்மையா கஷ்டப்படுறவங்களா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால ஏமாத்துற சிலர் நிமித்தம் நன்மை செய்யாம நம்ம இருக்கக்கூடாது. அதனால ஏழை கூப்பிடும் போது அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஐயோ, ஒரு ஏழையான மனுஷன் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்குன்னு ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டான். அவன் பிச்சைக்காரன் தானே அப்படின்னு ஆண்டவர் அற்பமா நினைக்கல. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அதனால யார் ஒரு ஏழையான மனுஷன் ஐயான்னு கை நீட்டும் போது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சா போதும். நீங்க கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிறதுல என்ன முடியுமோ ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நீங்க கூப்பிடும் போது பதில் கொடுப்பார். நீங்க ஒரு ஏழையின் குரலுக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் இப்படி செவி கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க தினசரி வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உங்களை நோக்கி உதவிக்காக கூப்பிடுகிறவங்களுக்கு நீங்க கனப்படுத்துங்க, முடிந்த உதவி செய்யுங்க. அவங்கள அற்பமா நினைக்காதங்க, அவங்கள துக்கப்படுத்திடாதங்க, கவனம் செலுத்துங்க. சரியா? தகப்பனே, எங்களை சுற்றில எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க, உண்மையா கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரிக்கு வேதனைப்படுறவங்களுக்கு நாங்க உதவி செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. ஏமாத்துறவங்க யாரு எங்கிட்ட வராதபடி நீங்க தடுத்து போடுங்க. உண்மையா கஷ்டப்படுறவங்க, உதவி தேவைன்றவங்க மட்டும் எங்களை அணுகும்படி நீங்க உதவி செய்யுங்க. சரியான ஆளுக்கு நாங்கள் உதவி செய்ய கர்த்தர் கிருபை கொடுங்க. நாங்கள் ஏழையினுடைய குரலை அற்பமா நினைக்காதபடி அந்த கூக்குரலுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.